கைஸ் ஏதோ வெடி வெடிக்க போகிறாங்களாம், நாட்டு வெடி. அப்படியே இங்கே வந்துடலான்னு இங்கே வச்சு வெடிக்க சொல்ல சொல்கிறாங்க. அவரு எடுத்துக்கணும்டா பெருசுரா மனோஜ், நம்ம இருக்கிற நிலைமைக்கு இதுதான். அடுத்த வருஷம் சிறப்பாக இது எதுல வைக்கணும்னே தெரியலையே. பாரு தான் தமிழனே யாருடா? என்ன நட்டிருந்தனம் பண்றாங்க பாரு. நடுவுல வைக்க போறாங்களாம் கைஸ். கல்லு பறந்துற போகுது. கைஸ் பாருங்க, ஒரு செடி பாவம், அந்த செடி வந்து ஒரு கொல்ல போறாங்க கைஸ். பாருங்க, நான் வெடி உள்ள இருக்கு பாத்துக்கோங்க. ஒரு நம்மளுக்கு இவ்வளவுதான் கைஸ் தீபாவளி. 2 வெடி பைக்கர்ஸ் தீபாவளி கைஸ். செம கைஸ், சூப்பர். சவுண்டு கேட்டிருப்பீங்க, நல்லா இருக்கு. செடியை முடிச்சு விட்டாங்க பாருங்க. அது ஒண்ணு மேல எங்க பாரு முடிஞ்சு போச்சு. ஓ சூப்பர். எங்க அப்பாவே அடி போற ஒண்ணு மாட்டாரு. அவங்க அப்பா வீடியோ பாத்தீங்கன்னா கடைசி ஒரு வாட்டி பாத்துங்க. வண்டி சுத்தி நல்லா ரவுண்ட் அடிச்சு பாத்துங்க. வண்டி கீழே ஓட்டா முடிஞ்சு வச்சு, ஒன்றும் பண்ண முடியாது. நம்பி இப்போ தான் கொடுத்தாரு. அதுவும் கடம்பூர் ஹில்ஸ். இங்கே இருந்தே உனக்கு மலை தெரியும், அந்த இடத்துல தெரியும்னு நினைக்கிறேன். மேலே தெரியுதா, அதுதான் மலை உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபோன் உண்டா? கிளம்பிட்டோம். இப்போ வந்து கடம்பூர் ஹில்ஸ் ஏறியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இங்கே ஒன்றும் இல்லை சொன்னாங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் சங்கு கோயில்னு ஒரு கோயில் இருக்காங்க கைஸ். நம்ம அந்த கோயிலில் போகலாம். ஓகேங்களா? இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்ரு. 10 கிலோமீட்ரு போயிட்டு அந்த அவங்களுக்கு சங்கு கோயில் காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள், ஒரு இங்கேருந்து. ஆனால் ஃபுல்லாக இதுக்கப்புறமும் கொஞ்சம் ஹீல்ஸ் தான் நினைக்கிறேன். ஹீல்ஸ் இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து மேலே ஏற வேண்டியது இருக்குன்னு தான் நினைக்கிறேன் நான். ஊட்டி மாதிரி இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏரி. அவ்வளோ க்ரீனரிஸாக அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லாம் அடிச்சு பறந்துக்கிட்டு இருக்காங்க பசங்க எல்லோரும். வெயில் அதுக்கேற்றாப்புல மண்டையை பொழக்குது கைஸ். எஸ்டேட்டுக்குள்ளே உள்ளே விடுவாங்களான்னு தெரில. இது மலை தான், இது மலையா எஸ்டேட்டான்னு தெரில. இது பாதி இது எஸ்டேட்டு தான், பாதி இது ஃபுல்லாகவே தான் இந்த விவசாயம் பண்ணுற மாதிரி தான். அந்த தண்ணி தெரியுது அவங்களுக்கு. மலை எந்த மலைக்கு போகணுன்னு தெரில. சங்கோயிலாம் அது அதுக்கு மேலே அந்த மலைக்கு மேலே போகணுமா என்னன்னு தெரில. நாளையே காணும். இவங்களே பறந்துட்டானுங்க சிட்டாக போகிறாங்கல்ல. இப்படி பறந்தா நான் எங்கிட்ட போய் கேஸ் பிடிக்கிறதாங்களா? இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். கரெக்டாக ஆல்ரெடி 70லேருந்து 80 கிட்ட வர போகிறோம். இன்னும் ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக. சூப்பரான இருக்குது ஃபால்ஸ், தண்ணி சூப்பராக இருக்குது. எப்படி போகிற? ஸ்ட்ரைட்டாக போயிட்டாங்களா? மைலேஜ் எவ்வளோ கிடைக்குன்னு தெரில கைஸ். இன்னும் 1/2 கிலோமீட்டர் தானே கோயில், அப்படியே போகலாம் ப்ரோ. நேராக தான் ப்ரோ இருக்கும் மேக்ஸிமம். போங்க. ஆஃப் ரோட் கைஸ். பேஷன் ப்ரோ பைக் இஸ் ஆஃப் ரோட் பைக். இங்கே எந்த ரூட்னே தெரியல. நாங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு ரூட்டுக்குள்ள வந்து இருக்கோம். பசங்களை யாரையுமே காணும். இங்கே எங்கே இருக்காங்கன்னே தெரில. பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல. ஆளே காணும் கைஸ். ப்ரோ அற்புதம் ப்ரோ. லொக்கேஷன் கேளுங்க. என்கிட்ட இன்னொரு ஃபோன் இருக்கா? இன்னொரு ஃபோன் இல்லையா ப்ரோ? பிடிச்சி போச்சு கைஸ். விளக்க வச்சு விட்டாங்க, ரூட்டை மாற்றி போயிட்டாங்க அவங்க. இதுதான் கோயிலா? கோயில் இங்கிட்டு இருக்கு. அவங்க வந்த பாதை வேற, போன பாதை வேற கைஸ். போயிட்டாங்க பாருங்க, கையை பாருங்க. மாட்டா ஆளுக்கு ஏதோ ஒரு ரூட்ல மாற்றி ஷார்ட்கட்டில் வந்தானா? ஷார்ட்கட்டில் வந்தாராம் ப்ரோ. அந்த சைடு ஒரு ரூட்டு போச்சுல, அதுக்குள்ளே போச்சுட்டான்னு நினைக்கிறேன். எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 800 ரூபாயா? 800 ரூபாய்க்கு என்ன இருக்கு? கொஞ்சம் நேரம் கழிச்சு லாக் பண்றேன்.